ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் தான் இன்னைக்கு என் தம்பி வரைவான். என் தம்பி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிக்சருக்கு தேவையான பொருட்கள் கிரேயான், ஸ்கெட்ச், பென்சில், மார்க்கர், ஸ்கேல், எரேசர். நான் பிடிக்கிற மெத்தட் படி பிடிங்க. நெக்ஸ்ட்டு மொழியை வச்சு கொஞ்சம் பெருசாக பிடிச்சா பெரிய சர்க்கிள் வரும். ஆப்பிளுக்கு தேவையான சர்க்கிள் போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்து சென்டர் பாயிண்ட் வெளியே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கீழே 2 சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கிட்டுவோம். மேலே வந்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ரெண்டு சைட்லயும் கர்வான லைன் போடுங்க. பேப்பரை திருப்பி திருப்பி போடுங்க, அப்பதான் கர்வ் ஒழுங்கா வரும். மேலே 2 சென்டிமீட்டர் எடுத்துட்டு கர்வ் போடுங்க. கீழே குட்டியான கர்வ் போடுங்க. மேலே கொஞ்சம் பெருசா போடுங்க. கீழே உள்ள கர்வ் போட்டோடனே எட்ஜிலெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், அதை அப்படியே விட்டுடாதீங்க. அதுக்கு பதிலாக எட்ஜெல்லாம் கர்வ் ஆக்கி விட்டுருங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டேஸ் உங்களுக்கு உடனடியே வந்து சேரும். நான் கர்வ் ஆக்கின மாதிரி நீங்களும் கர்வ் ஆக்கிடுங்க. கர்வாக போட்டால் தான் ஆப்பிள் ஷேப்பு நல்லா வரும், இல்லாட்டி ஆப்பிள் ஷேப்பே வராது. இது வந்து கார்ட்டூன் ஆப்பிள், சின்ன விலங்கு அடையிற மாதிரி. ரியலிஸ்டிக் ஆப்பிள் வந்து எங்கள் அண்ணன் கொஞ்சம் நிறைய போடுவாங்க. அவுட்லைன் வந்து சர்க்கிளுக்கு வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து ப்ளஸில் இருந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து தருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும் கொண்டு வாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வரைதான் நிறைய இது காமிச்சிருக்கேன், ஏன்னா இது டிராயிங் வீடியோ. கலரிங் வீடியோ இல்லை, கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். கலரிங் வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவுட்லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் பண்ணிட்டு சர்க்கிள்குள்ளேயே கொண்டு போய் அந்த கர்வுக்கு ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் போட்டுக்குவோம். குட்டிலேருந்து பெருசாக போட்டால் தான் ஆப்பிள் ஸ்டம் மாதிரி வரும். கர்வ் போட்டுக்கிடுவோம். கீழே உள்ள கர்வையும் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் ஆப்பிள்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். தெம்பு கேமராக்கு ஒழுங்காக தெரியாததுனால நான் டார்க்காக போட்டிருக்கேன். அதில் வந்து இலையோட காம்பு போட்டுக்கிறேன். கர்வாக போடுங்க, அப்போதான் இலை மாதிரி வரும். எட்ஜில் வந்து ஷார்ப்பாக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இலையில இருக்க ஷார்ப்பான இதுவும் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இலையில இருக்க தேவையில்லாத லைனை அழிச்சுக்கிறேன். இலைக்கு வெளியே வந்து சின்ன சின்ன லைனாக போடுங்க. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கீழேயும் போட்டுருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனலை அமுக்குனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் பார்த்துங்க. இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இலைக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிரான்ச்சையும் போடுவோம். ஃபர்ஸ்டில் போட்ட சர்க்கிளையும் ப்ளஸ்ஸையும் அடிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு கொடுப்போம். ஸ்கெட்ச் வச்சு நல்லா கொடுத்தா தான் கிரேன் வச்சு கொடுக்கப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் அவுட்லைன் மேலே ஃபுல்லாக கொடுத்துக்கிடுவோம். கேவான லைனை பேப்பரை திருப்பி திருப்பி கொடுங்க. கை எடுக்காமல் கொடுங்க. ஆப்பிள்னா ஆப்பிளை கை எடுக்காமல் கொடுங்க. இலைன்னா இலையை கை எடுக்காமல் கொடுங்க. உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இல்லைன்னா மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிளாக் பென்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக அழிச்சிடுவோம். ஃபுல்லாக அழிச்சப்போ டேப்பு எல்லா எட்ஜ்லேயும் ஒட்டிடுவோம். கலர் எடுத்துக்கிடுவோம். இப்போ பல்லுக்கார இடத்துல கொஞ்சோண்டி க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நான் போடுற மாதிரி கோடு கோடாக போடுங்க, அப்போ தான் ஆப்பிள் டெக்ஸ்டர் வரும். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் எடுத்துக்கிடுவோம். நிறைய கலர் வச்சு கொடுத்தா தான் ஆப்பிள் நல்லா வரும். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் கொடுத்துருவோம். பிளாக் எடுத்துக்கிடுவோம். காம்பு இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அங்கே மட்டும் கருத்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் எடுத்துக்கிடுவோம். லைட் க்ரீன் எடுத்துட்டு டார்க் க்ரீன் கொடுத்துக்கு மேலேயே கொடுப்போம். டார்க் க்ரீனுக்கு கொடுத்த மேலேயே தான் கோடு கோடாக கொடுக்கணும். லைன்ஸ் எல்லாம் கேர்வாக கொடுங்க. லைட் க்ரீன் கொடுத்தக்கப்போ எல்லாம் வச்சு லைட் க்ரீனை மெர்ஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் கொடுத்துருங்க. எல்லாவே லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கோங்க, கீழே இருக்கும். ஹைலைட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த இடத்துக்குள்ளே கலர் போகாமல் கொடுங்க. ஹைலைட் போட்டுக்கு அடுத்து கொஞ்சம் க்ரீன் ஈஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரீனை கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு வச்சு கொஞ்சம் இது கொடுப்போம். ஆரஞ்சு இடத்துலலாம் லைட்டாக கர்வாக இழுத்து விடுங்க. கொஞ்சம் இடத்து விடுங்க, அதில் ரெட்டு கொடுங்க. ரெட்டையும் இழுத்து தான் விடணும். ரெட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல டார்க்காக கூட கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு எல்லோட மெர்ஜ் ஆகுறதுக்கு லெமன் எல்லாம் வச்சு மெர்ஜ் பண்ணுங்க. ஆப்பிள் எல்லாம் வரணும்னா லைட்டாக உள்ளே கொடுங்க. பாதி ஆப்பிள் வந்து லெஃப்ட் டு ரைட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹைலைட்டில் ஒயிட்டு கொடுப்போம். அந்த ஆரஞ்சு குட்டத்தில் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கிடுவோம்.
ரெட் வச்சு ஆப்போசிட் சைடு ஃபில் பண்ணிடுங்க. இழுத்து விடுங்க கேர்வா. கொஞ்சம் கேப் விடுங்க, அங்கே டார்க்கான கலர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு காம்பு கொடுக்க ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு லைட் ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு க்ரோம் எல்லோ. க்ரீன் கொடுக்கிறதுக்கு டார்க் க்ரீன், நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன், நெக்ஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண லைம் க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிளை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு. நெக்ஸ்ட்டு ஷேடோ கொடுப்போம் ரைட் சைடில். ஃபஸ்ட்டு கருப்பை கொடுத்துட்டு கிரே கொடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு அவுட்டரில் வெள்ளையை கொடுத்துக்கிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் போகிற ஏரியாஸ் உங்களுக்கு உடனடியாக என்டர்டெயின்மெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ.